ஹலோ ஆல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம வந்து வழக்கமா பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இதையும் வந்து புதுசா சொல்றதுக்கு ட்ரை பண்றது கிடையாது. என்னோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ஞான நூல்கள், அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம் 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம், இந்த மேற்கத்திய உலகம் கண்டுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து எல்லாமே தெளிவா திட்டவட்டமா எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நமக்கு தேவையான அடிப்படை அறிவு நூல்கள் எல்லாமே இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கான எல்லா விதமான அறிவு நூல்களும் இருக்கு ஒரு பக்கம். ஆனா ஒரு பக்கம் அது எதையுமே வந்து உபயோகிக்க முடியாம, அதை எதையுமே புரிஞ்சிக்க முடியாம, வாழ்க்கை இன்னும் ஒரு நார்மலான வாழ்க்கைக்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க லைஃப் தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். சரியா? ஸோ இப்ப என்னோட வேலை என்ன அப்படின்னா, என்னோட ஆன்மீக புரிதல், அனுபவ புரிதலை வச்சு இது ரெண்டுக்கும் எப்படி வந்து, அதாவது அதுல வந்து நாம சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகள்ல எப்படி வந்து அதை உபயோகப்படுத்துறது அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் எளிமையா என்னோட சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் அதை சொல்லதான் ட்ரை பண்றேன். வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஒரே ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, இந்த உணர்வு அப்படின்றத ஒண்ணை மட்டும் நம்ம தெளிவா கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அதாவது தெளிவான மனம் சொல்லுவாங்க. தெளிவான மனம் இப்ப எப்ப வரும் அப்படின்னா, தெளிவான மனம் அப்படின்னு நம்ம ஒரு ஆன்மீக ரீதியா வந்து சொல்லணும் அப்படின்னா, மனம்ன்றது இல்லாம போறதுதான் தெளிவான மனம் சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாம போனா அப்ப அங்க என்ன இருக்கும் அப்படின்ற கேள்வி வரும் அடுத்தது. அதுக்கு பேர் தான் வந்து உணர்வு. உணர்வுன்றது எப்போதுமே அங்கேயே இருக்கக்கூடியது. மனம்ன்றது இந்த உடம்பு இருக்க வரைக்கும், இந்த உணர்வு வந்து கடல்னு வச்சுக்கோங்களேன். மனசுன்றது வந்து அதுல இருந்து வரக்கூடிய நுரை மட்டும்தான். உணர்வு இருக்கிற வரைக்கும் தான், உணர்வு உணரப்படுற வரைக்கும் தான், இந்த உடம்புன்ற கூடு இருக்க வரைக்கும் தான் மனசுன்றது நமக்கு இருக்கிறது தெரியும். எப்ப வந்து அது இல்லாம போதோ அப்ப அந்த மனசும் இல்லாம போயிடும். அது அது மனசுன்றது இல்லவே இல்லை. ஆனா இந்த உடம்புன்ற ஒரு கூடுக்குள்ள நம்ம இருக்கும்போது அது வந்து நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். சரியா? இந்த உணர்வோட வெறும் வந்து நுரைதான் மனம் சொல்லலாம். சரியா? இப்ப நமக்கு வந்து வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? நமக்கு அடிப்படை பிரச்சனைகள் ஆரோக்கியம் தேவை, பொருளாதாரத்துல சிறப்பா இருக்கணும், தெளிவான மனநிலை இருக்கணும். சரியா? ஆரோக்கியமா இருக்கணும், உறவுகள் கூட சந்தோஷமா இருக்கணும், பொருளாதாரத்துல திருப்தி அடையணும். சரியா? இது எல்லாத்துக்காக தான் மனுஷன் வாழ்றோம். சரியா? இப்ப இத பழங்காலத்துல நமக்கு எப்படி சொல்லி வச்சாங்க அப்படின்னா, ஆன்மீகத்தை ஒண்ணை மட்டும் புடிச்சிக்க, மத்ததெல்லாம் விட்டுரு, மத்ததெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து சொன்னது தப்பு கிடையாது. அது ஆனா இன்னைய வாழ்க்கையில அது தப்பா புரிஞ்சுக்கப்பட்டு நாம வந்து என்ன நினைக்கிறோம், எனக்கு எங்கேயாவது போய் துறவி மாதிரி மரத்தடியில உட்காந்துருந்தா நம்ம குடும்பத்தை யார் பாக்குறது, நம்மளை யார் பாக்குறது, இப்ப இந்த வாழ்க்கை யார் வாழ்றது அப்படின்றது நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த காலத்துல அவங்க சொல்லும் போது, அப்ப இருந்த காலகட்டத்துல அப்ப மக்களோட மனநிலை என்ன, சூழ்நிலை என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்றது சரியா இருந்தது. இந்த காலத்துக்கு அதை அப்படியே டைரக்டா எடுத்து அதை பொருள் பார்த்தோம் அப்படின்னா அது தப்பா தான் வரும். சரியா? அந்த காலத்துல வந்து ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து இப்ப இன்னைக்கு மாதிரி 4 பேரும் வேலைக்கு போய் 2 பேரும் வேலைக்கு போனாதான் அந்தந்த மாசம் சாப்பிட முடியும் அப்படின்ற நிலைமையில யாருமே இல்லை. சரியா? விஷயம் அப்படின்ற நிலைமையில யாருமே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே அடிப்படை தேவைகள் எல்லாமே நிறைவா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இயற்கையான இருக்கக்கூடிய இதே விஷயங்களை பண்ணி பண்ணி சலிச்சு சலிச்சு போய் இதுக்கு மேல என்னதான் இருக்கு அப்படின்ற தேடுற நிலைமைக்கு வந்துருந்தாங்க எல்லாருமே. அதனால வந்து அந்த சூழ்நிலையில அது வந்து சரியா இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா போய் உட்காரு அப்படின்றது சரியா இருந்தது. அவங்க அப்படி போய் உட்கார்ந்தாலும் அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகள், அவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு அளவுக்கான எல்லா வித அடிப்படை தேவைகளுமே பூர்த்தி ஆகிற அளவுக்கு, அவங்களே நிறைவேற்றுகிற அளவுக்கு அன்னைக்கு வந்து சூழ்நிலை வந்து சுமூகமா இருந்தது, இயல்பா இருந்தது. அதனால அன்னைக்கு சாத்தியமாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. சரியா? இப்ப என்னோட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது நமக்கு வந்து 10 பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 10 பிரச்சனையில ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம தீர்த்தோம் அப்படின்னா மற்ற பிரச்சனைகள் எல்லாமே அடங்கிரும். அது எது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கூட ஒரு ஊமை வந்து ஒரு கதை சொல்லியிருப்பேன். என்ன கதைன்னா, ஒரு ராஜா வந்து வயசான ராஜா கதை நான் சொல்லியிருப்பேன். எல்லாரும் இப்படி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது சிம்பிளா சொல்றேன். அந்த ராஜா வந்து யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு மக்களை. எல்லாருமே அவங்கவுங்க பிடிச்ச தங்கம், வெள்ளி ஒண்ணு எடுத்துட்டு போனாங்க. ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் வந்து ராஜாவோட செங்கோலையும் ராஜாவோட கிரீட்டத்தையும் எடுத்துட்டு எல்லாரையும் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் எடுத்துட்டு வச்சுட்டு போங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் உங்களுக்கு தேவையானது எடுத்தீங்க. நான் வந்து ராஜாவோட கிரீடத்தையும் ராஜாவோட செங்கோலையும் எடுத்துட்டேன். செங்கோல் யாருக்கிட்ட இருக்கோ அதிகாரம் அவங்களோடது. இப்ப நான் தான் இந்த நாட்டுக்கு ராணி, நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்னு எல்லாரும் வச்சுட்டு போனாங்க அப்படின்றது ஒரு கதை. இதோட பொருள் என்ன அப்படின்னா,
நாம பண்ற ஒரே விஷயம் மற்ற எல்லா விஷயம் தீர்க்கக்கூடியதா இருக்கும். சரியா? அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அந்த ஒரு விஷயத்த சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். சரியா? இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சிம்பிளா சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு நமக்கு வந்து அடிப்படையா வந்து நம்ம பிரச்சனைகளை 3 விதையா பிரிச்சிடலாம். ஒண்ணு ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை, இன்னொன்னு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை, இன்னொன்னு வந்து உறவுகள் சம்பந்தமான பிரச்சனை. இந்த 3 பிரச்சனைகள் தாண்டி ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு வேலையே கிடையாது. பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து இந்த 3 விஷயங்கள்ல வந்து அடங்கிரும். சரி, இந்த 3 விஷயங்களுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உணர்வு. இந்த உணர்வு அப்படின்ற ஒண்ணை மட்டும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும், எங்க போகணும், இப்ப என்ன பண்றது சரியா தப்பா அப்படின்ற குழப்பங்களே இருக்காது. சரியா? அந்த தெளிவான மனத்தை, அந்த தெளிவான உணர்வை அடைய வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள், என்னென்ன வழிகள் பண்ணணுமோ அதை முடிஞ்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்றது மட்டும்தான் என்னோட முயற்சி, வேற எதுவும் கிடையாது. சரியா? ஏன் அப்படின்னா எப்ப வந்து ஒரு தெளிவான புரிதல், தெளிவான உணர்வு வந்து உள்ளுணர்வு வந்து அந்த குரலை நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வந்து உங்களை யாரும் தனியா வழி நடத்தணும், உங்களுக்கு யாரும் இந்த நேரத்துல இதை பண்றது சரி தப்புன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த உள்ளுணர்வை கேட்டு நீங்க வந்து அது உள்ளுணர்வு, அதாவது அது உள்ளுணர்வு தான் பேசுன்றத சரியான புரிதலுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, சந்தேகமே இல்லாத புரிதலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வழியில உங்களை வழி நடத்தும். நீங்க பாக்குற வீடியோ மூலியமா வழி நடத்தும், திடீர்னு ஒரு மெசேஜ் தோன்றது மூலியமா வழி நடத்தும், எப்படிலாம் உங்கள்கிட்ட பேசும். உங்களுக்கு என்னமா திடீர்னு அமைதியா உட்காந்துருப்பீங்க, திடீர்னு ஒரு விஷயத்த இதை பண்ணுன்னு தோணும், அது கரெக்டா இருக்கும். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலங்களா நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில நான் வாழ்றது அப்படின்னா இந்த உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் தான் என்ன வழி நடத்திட்டு இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதோ இது பண்றதோ எல்லாமே எனக்குள்ள கனவா மட்டுமே இருந்தது. எல்லாரும் போல நார்மலான வாழ்க்கையில எல்லாமே கனவா மட்டும் இருந்தது. ஆனா இதுக்கான சூழ்நிலைகள் வந்து அதுக்கு அதை பண்ண முடியாததுக்கு 1008 விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் இருக்கிற இடத்துல அவ்வளவு பேர் தங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 18,000 பேர் தங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில வீடியோ மேக் பண்ண முடியாது அப்படின்ற மனசுக்கு 1000 காரணங்களை சொல்லிட்டு இருக்கு எனக்கு நான் அதை கேட்கல. நான் இப்ப உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது நீ இந்த பண்ணு அப்படின்னு சொல்லுது, நான் ஜஸ்ட் அதை பண்ணிட்டு இருக்கேன். சரியா? சரி, ஓகே. இப்ப நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். என்ன ஒண்ணு சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, நாம வந்து இயல்பா வந்து பார்த்திருப்போம், நம்ம வந்து இந்த பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறது. ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறது என்னன்னு நினைக்கிறோம் நம்மனா, ஒண்ணு நம்மளோட திறமைன்னு நினைக்கிறோம். பத்தியா, நான் ஒரே நேரத்துல 2 வேலை செய்யறேன், 3 வேலை செய்யறேன்றது நம்ம திறமைன்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை செய்யறது மூலியமா நம்மளோட வேலை பளுவை குறைச்சிடலாம், நம்ம வந்து அதிகமா ஸ்மார்ட் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யும் போது ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய மாட்டீங்க, ஒரு வேலையும் முழுமை அடையாது. இதுக்கு அறிவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனசை வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரே நேரத்துல இப்ப நம்ம மனசு எப்படின்னு வச்சுங்களேன், நம்ம மனசுல வந்து ஒரு சேனலோட ஓமை வந்து சொல்றேன் உங்களுக்கு. இப்ப உங்க வீட்டுல டிவி சேனல் வருது. சரியா? டிவி சேனல்ல ஒரே நேரத்துல 670 சேனல் உங்க டிவிக்கு வருது. ஆனா அந்த 670 சேனல்லையும் ஒரே நேரத்துல நீங்க பாக்குறீங்களா அப்படின்னா இல்ல. நீங்க இப்ப ஏதாவது ஒரு சேனல் பார்க்கும்போது அடுத்த சேனல்லையும் அடுத்த ப்ரோக்ராம் ஏதோ ஓடிட்டு தான் இருக்கும். நீங்க பாக்குற அதே நேரத்துல எல்லா சேனல்லையும் ஏதோ ஒரு விஷயங்கள் ஓடிட்டே தான் இருக்கு, ஏதோ விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா வந்து உங்க உணர்வை எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போறீங்களோ அதை மட்டும் தான் நீங்க உருப்படியா பார்க்க முடியும். அப்படி நீ ஒரே நேரத்துல 3 சேனல்ல வச்சுக்கிட்டு சின்ன சின்ன இதுல வச்சுக்கிட்டு பார்க்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒன்னையுமே நீங்க முழுசா பார்க்க மாட்டீங்க. அது வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து நேரத்தை மிச்சப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். சாப்பிட்டுக்கிட்டு செல்போன் பாக்குறது, இல்ல வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து நல்ல கொஞ்சம் உன்னிப்பா உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களையும் நீங்க உங்க அகத்தையே வந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி திருப்பி பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத திருப்பி பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே ஒரு ஸ்டெப் இல்ல 2 ஸ்டெப் முன்னாடி தான் இருப்போம். இப்ப வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் காலையில எந்திரிக்கிறேன். நான் காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ நான் அடுத்த கம்பெனிக்கு போகணும், நான் வேலைக்கு கிளம்பணும், மணி ஆயிடுச்சு, டைமை பார்ப்பேன். உடனே அடுத்த வேலை நான் போய் குளிக்கணும், பாத்ரூம் போகணும், ப்ரஷ் பண்ணணும். நான் இப்ப சாப்பிட்டு இருக்கும்போது அடுத்து வண்டியில போறதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன். வண்டியில போயிட்டு இருப்பேன், அடுத்து கம்பெனில போய் உட்காந்து சிஸ்டத்தை ஓப்பன் பண்றது, பாஸ் என்ன பண்ற பேசுறாரு அப்படி யோசிச்சுட்டு இருப்பேன். நான் மீட்டிங்ல உட்காந்துருப்பேன், மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருப்பேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வீட்டுல என்ன பண்ணுவாங்க, எப்ப வீட்டுக்கு போறது, பைக் எடுத்து ஓட்டிட்டு மனசுல வந்து பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டா இருக்கிறோம், அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு இப்ப யோசிச்சு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து இதுதான் வந்து உங்களை வந்து வளர விடாம தடுத்துட்டு இருக்க காரணமும் இதுதான். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஊமை வந்து சொல்றேன் உங்களுக்கு.
ஆஹ் நம்ம ஷாவ்லின் டெம்பிள், இந்த சைனா மங்குகள் துறவிகள்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்ஃபு அந்த இதெல்லாம் வந்து நிறைய பழகுவாங்க. சரியா? அவங்களோட வாழ்க்கை முறை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு ஒரு புதுசா ஒருத்தர் போய் கத்துக்க போறாரு அப்படின்னா, அவங்க வந்து எடுத்த உடனே போயிட்டு அந்த கலையை கத்துக் கொடுக்க மாட்டாங்க. சரியா? அந்த கலை வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கக்கூடிய கதை. அதாவது ஒரு செகண்ட்ல வந்து அதையும் வந்து பிரிச்சு அதுல எவ்வளவு துரிதமா செயல்பட முடியுமோ அவ்வளவு துரிதமா அந்த அளவுக்கு துல்லியமா செயல்படுவாங்க. சரியா? அந்த அளவுக்கு துல்லியமா செயல்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு பொறுமையோட எல்லையும் இது பண்ணிருக்கணும். பொறுமையோட எல்லையை இந்த பக்கம், அதாவது ஒரு சீசா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு எண்டு வந்து வேகம் அப்படின்னா ஒரு எண்டு வந்து மறு எண்டு வந்து பொறுமை. சரியா? எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா போக முடியுமோ, பொறுமையை வந்து டச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வேகமா செயல்பட முடியும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு வில் நம்ம பார்த்திருப்பீங்க. வில்ல வந்து அந்த அந்த நான்ல வந்து பூட்டி எந்த அளவுக்கு அதை பின்னாடி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது முன்னாடி போகும். சரியா? அதே போலதான் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்த வேகமா பண்ண முடியும். இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான சீக்ரெட். சரியா? இப்ப அந்த ஷாவ்லின் டெம்பிள்ல போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை போனோடனே முதல்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வெறும் கூட்டம் மட்டும் தான் விடுவாங்க. சரியா? இந்த இடத்த பெருக்கிறது, குப்பையை பெருக்கிறது, தண்ணி எடுத்துட்டு வர்றது, இது மாதிரி வேலைகளை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு நம்ம போயிருக்க அது அங்க போற எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். நம்ம போயிருக்கிறது எதுக்காக? ஒருத்தர் வந்து சண்டை கத்துக்கணும்னு போறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க சண்டை கத்துக்கணும்னு போறீங்க. உங்களுக்கு வந்து போன உடனே உங்களை 1 வருஷம் இல்ல, நீங்க 1 மாசம் வெயிட் பண்றீங்க, 2 மாசம் வெயிட் பண்றீங்க, 3 மாசம் வெயிட் பண்றீங்க, 1 வருஷம் வெயிட் பண்ணி பாத்துறீங்க. வெறும் காலையில எந்திரிச்சு பெருக்கிறதும் கூட்டுறதும் தண்ணி எடுத்துட்டு வர்றதும் அந்த சேவை செய்யறதுனே வேலையா இருந்தா, அரிசி குலைக்கிறதும் இது மட்டுமே வேலையா இருந்தா உங்களுக்கு என்ன தோணும்? சரி, நம்ம ஏன் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தோணும். சரியா? இது அவங்களுக்கும் தெரியாம இல்ல. ஆனா அவங்க ஏன் அதை கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்ப வந்து நீ செய்யற வேலைய, அதாவது அந்த உணர்வு அப்படின்றத வெறும் வந்து உன்னோட கலையில மட்டும், இப்ப நீ போர்க்கலையை கத்துக்க போறன்னா வெறும் போர்க்கலையில மட்டும் அந்த உணர்வை செலுத்துறதுன்றது கிடையாது. நீ நீ பண்ற ஒரு சின்ன விஷயம், ஒரு காலடி எடுத்து வைக்கிற ஒரு விஷயம், ஒரு காலடி எடுத்து வைக்கும் போது அந்த காலடி மட்டும் தான் எடுத்து வைக்கணும். அந்த காலடி கவனிக்கணும், அதோட ஓசையை கவனிக்கணும். அந்த காலை அடுத்தடி எடுத்து வைக்கும் போது உங்க ரத்த ஓட்டம் எப்படி ஓடுது அப்படின்றத கவனிக்கணும். ஒரு சாப்பாட்டை சாப்பிடும்போது அந்த சாப்பாடு நம்ம கையை வந்து இப்படி எப்படி 5 கையை குவிச்சு பொறுமையா வாயில எடுத்து வைக்கிறோம். வாயில எடுத்து வச்சும்போது மெல்றது எல்லாத்தையுமே பொறுமையா இது பண்ணணும். இது வந்து வெறும் வந்து உணர்வை கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் கிடையாது, உணர்வு அடையாளத்துக்காக மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நொடிய முழுமையா வாழ்ந்து முடிச்சிட்டீங்களோ அந்த நொடி உங்களுக்கு திரும்ப வராது. சரியா? அதுக்கப்புறம் அதோட கட்டுப்பாட்டுல நீங்க இருக்க மாட்டீங்க. உதாரணமா ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அந்த பிரச்சனை நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு ரூபத்துல திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட வந்துட்டே தான் இருக்கும். எப்போ வந்து அந்த பிரச்சனைக்கு சரண்டர் ஆகி, சரி இது எனக்கு இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இதை நான் புரிஞ்சுக்கிறேன், இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு வந்து அதுல முழுமையா சரண்டர் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அதுல இருந்து மாற்றத்துக்கான வழி வந்து இயல்பாவே உங்களுக்கு பிறக்கும். சரியா? நாம வந்து எந்த ஒரு நொடிகளை வந்து புத்தர் சொல்லுவாரு, எந்த ஒரு நொடிகளை நம்ம வாழாம தள்ளி போட்டுட்டே இருக்கோமோ அது முடிகிற வரைக்கும் எத்தனை பிறவிகள் எடுக்க இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் வந்து ஆசையோ காமத்தையோ அதை வந்து விட்டுட்டு ஒதுங்கி ஓடக்கூடாது. அதை வந்து நேருக்கு நேரா சந்திச்சு அதை நம்மளோட அடுத்த ஆற்றலா மாத்தணும்னு சொல்லுவாங்க. அதை பத்தி அது மிகப்பெரிய டாபிக். நான் அடுத்த டாபிக்ல அதை பத்தி பேசுறேன் உங்களுக்கு. சரியா? இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உணர்வு. இந்த உணர்வுன்றத எந்த நேரத்துல எந்த வேலையை செய்யறோமோ இந்த ஒரு வேலையை மட்டும் தெளிவா சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிங்க. சரியா? ஒரு சின்ன விஷயம், நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஒரு ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, எல்லா நேரத்தையும் பண்ண முடியாது, எடுத்தோடனே ட்ரை பண்ணி அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகலாம், விட்டுருவீங்க. எப்போ உங்களுக்கு நேரம் இருக்கோ அமைதியா உட்காந்து இருக்கும் போது, இல்லைன்னா காலையில எந்திரிக்கும் போது, இல்ல நைட்டு வந்து தூக்கம் வரல உங்களுக்குன்னா, நைட்டு தூக்கம் வராதப்ப இது பண்ணுங்க. எல்லாருக்குமே நைட்டு படுத்தோடனே தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணுங்க, கண்ணை மூடி மொபைலை ஓரமா வச்சுட்டு கண்ணை மூடி கீழே படுங்க. படுத்துட்டு உங்க எண்ணங்களை வந்து கவனிங்க. அது பாட்டு தாறுமாறா ஓடும், எங்க வேணாலும் ஓடட்டும். எதையும் வந்து கட்டுப்படுத்தாதீங்க, எதையும் வந்து இது தப்பு சரின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்ப நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனே, ஐயோ தூக்கம் வரலையே, நான் காலையில எழுந்திரிச்சு டயர்டா இருப்பேனே, எந்த இதையும் யோசிக்காதீங்க. என்ன நடந்தாலும் கவனிங்க, அமைதியா இருங்க, எண்ணங்கள் வரட்டும் ஓடட்டும். அப்படியே பொறுமையா வந்து உங்க மூச்சை மட்டும் பாருங்க, மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. பொறுமையா மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. திரும்பி ஓடிடுவீங்க, எங்கேயா வெளியில ஓடிடுவீங்க, பரவாயில்ல, தப்பு இல்ல.
திரும்ப இப்படி பொறுமையா வாங்க. இப்படி ஒரு ஸ்டெப். அடுத்தது காலையில எந்திரிக்கும் போது ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணி பாருங்க. தினமும் அலாரம் வச்சு, இப்ப நான் 5 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா 5 மணிக்கு அலாரம் வச்சு, நான் 6 மணிக்கு கிளம்பணும்னா 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு அவசர அவசரமா ஓடுறதை விட ஒரு 4:50, ஒரு 4:45, இப்படி ஒரு கால் மணி நேரம் மட்டும் முன்னாடி அலாரத்தை கொஞ்சம் மாத்தி வச்சு நீங்க எந்திரிக்கிற டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு இந்த 15 நிமிஷம் எதுவுமே பண்ணாம அமைதியா எந்திரிச்ச உடனே அப்படியே கண்ணை மூடிட்டு நேரம் உட்காந்துருங்க. இந்த நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன் அந்த 5 நிமிஷம் எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைச்சீங்க கேட்டீங்கன்னா, 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலதான் மிகப்பெரிய சீக்கிரட்டே இருக்கு. அதாவது நீங்க எந்திரிச்ச உடனே உங்க மனசுக்கு உங்க உணர்வு வந்து எந்திரிச்ச உடனே நமக்கு டக்குன்னு உணர்வு வராது. எந்திரிச்ச உடனே 1 செகண்ட்ல 2 செகண்ட்ல வரும். சில பேருக்கு வந்து ஒரு 1/2 நிமிஷம், ஒரு 30 செகண்ட் கூட ஆகும். நம்ம எங்க இருக்கோம், நம்ம என்ன பண்றோம், என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு 30 செகண்ட் கூட ஆகும். துல்லியமா இருக்கவங்களுக்கு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ல வரும். வந்தாலும் அமைதியா கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருங்க. மனசு எதையுமே எந்த எண்ணமும் அடுத்தது இது போகணும் இது பண்ணணும் எதையுமே யோசிக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் நிதானமா அமைதியா மட்டும் உட்காந்துருங்க. சரியா? அமைதியா உட்காந்துருங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தது, ஏதாவது என்ன ஓடுச்சுன்னா கட்டுப்படுத்தாதீங்க. நான் உங்களை கட்டுப்படுத்த சொல்ல, நீங்களா வலிஞ்சு வந்து வலிமையா வந்து ஏதாவது இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களை வந்து ட்ரை பண்ணி நினைக்காதீங்க. அமைதியா கண்ணை மூடி உட்காந்துருங்க. அப்படி உங்களுக்கு மனசுல என்ன நினைக்கிறது தெரியல, அந்த 10 நிமிஷம் என்ன பண்றது தெரியலன்னா எந்திரிச்சுன்னா அமைதியா மூச்சை வந்து பொறுமையா இழுத்து பொறுமையா விடுங்க. எவ்வளவு பொறுமையா இழுத்து விட முடியுமோ பொறுமையா விடுங்க. ரொம்ப கட்டுப்படுத்தி ஸ்டைன்லாம் பண்ண வேணாம். உங்களாட்டி இயல்புக்கு எவ்வளவு பொறுமையா இழுக்க முடியுமோ எவ்வளவு பொறுமையா விட முடியுமோ விட்டுட்டே இருங்க. அதை அடக்கி வைக்க வேணாம். இந்த மூச்சை வந்து பொறுமையா இழுத்து நிதானமா ஒரு 5 மூச்சு 6 மூச்சு நீங்க பொறுமையா பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இறைவன் நம்பிக்கை இருந்தா, இறைவா இந்த நாளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் இன்னைக்கு முழுசா நான் சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படின்ற ஒரு உங்களுக்கே பாசிட்டிவான ஒரு விஷயங்களை, ஒரு 4 விஷயங்களை வந்து நான் இன்னைக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது அனைத்தும் சிறப்பா இருக்கு, அது அனைத்தும் சிறப்பா நடைபெற்று கொண்டு இருக்கு, நான் இந்த நாளை வந்து சிறப்பா வாழ போறேன், நான் இந்த சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதாவது பிரசிடென்ஸ்ல பேசுங்க. நான் இந்த நாளை சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த நாளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை கடமைகளையும் மிக சிறப்பா நான் பண்ணி முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு 4 சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன புரியுதோ அந்த 4 விஷயங்களை சொல்லுங்க போதும். இந்த 4 விஷயங்களை சொல்லுங்க. இந்த மூச்சை கவனிங்க. பொறுமையா உள்ள கையை தேய்ச்சி கண்ணுல பொறுமையா வச்சுட்டு ஒரு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. இந்த ஒரு 10 நிமிஷத்தை நீங்க மாத்தி பாருங்க. உங்க வாழ்க்கைய அன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். நீங்க எந்த இடத்துலயுமே வந்து அர்ஜென்ட் பட்டு அப்படியே ரொம்ப ரஷ்ஷிங்கா ஓடணும்னு அவசியமே இருக்காது. நீங்க ஆனா வழக்கமா எந்திரிச்சு ஓடுற மாதிரி இந்த 5 மணிக்கு கரெக்டா அலாரம் வச்சோன்னு அடிச்ச உடனே அதை 6 மணி வரைக்கும் தள்ளி வச்சுட்டு அடுத்து எந்திரிச்சு அவசர அவசரமா அன்னைக்கு ஓடி டிராபிக்ல ஓடி அன்னைக்கு ஆபீஸுக்கு போய் நீங்க எல்லாமே நார்மலா பண்ற மாதிரியே இருக்கும். ஆனாலும் வந்து மனசு வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃப்ரீயான ஸ்டேட்ல இருக்கவே இருக்காது. அது வந்து அவசரம் அடுத்ததுன்ற ஒரு ப்ரெஷரே தான் உங்களுக்கு வச்சிருக்கோம். அதை வந்து நம்மளால உணர முடியாது. அது மிக நுண்ணிய அளவுல இருக்கும். இந்த உணர்வுகளை வந்து நம்ம கேட்க முடியாத அளவுக்கு நம்மளோட கடமைகள், நம்மளோட உலகம் வந்து நம்ம சுற்றுப்புறம் வந்து நம்மள மறுத்து போக வச்சிருக்கு. நமக்குள்ள என்ன நடக்குதுன்றத கேட்க முடியாத அளவுக்கு நம்மள மறுத்து போகாத அளவுக்கு அது வச்சுட்டு இருக்கு, நம்மள பிஸியாவே வச்சுட்டு இருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லாதது. என்னோட இதுல சொல்லணும், என்னோட அனுபவத்துல சொல்லணும் அப்படின்னா, நானும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்றோமே அப்படின்ற நேரத்தை வந்து வீணாக்கிட்டு இருக்குமே ரொம்ப கான்சியஸா இருப்பேன். ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவேன், அதை நினைச்சு வருத்தப்படுவேன். இப்ப ஏதாவது ஒரு புதுசா விஷயம் கத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் கோடிங் கத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், அன்னைக்குதான் கத்துப்பேன்னு வச்சுங்களேன். சரி, இத்தனை வருஷமா நம்ம வீணாக்கிட்டோமே, இத்தனை வருஷமா எப்படி நம்ம விடாம விட்டோம். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியல எனக்கு, திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வருது, இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தா ஒரு 10 லட்சம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இதோ ஒண்ணு பண்ணியிருந்தோம்னா, அன்னைக்கு ஒரு கோர்ஸை படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல வேலையில இருந்திருக்கலாமே, நல்லா இது பண்ணிருக்கலாமே அப்படின்ற விஷயம் எல்லாம் நிறைய தோணும். இது எல்லாருக்குமே தோணும் தான். அப்ப தோணும் போதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன், இந்த நேரத்தை நம்ம எப்படி மிஸ் பண்ண முடியும், நம்ம கண்டிப்பா இதை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 4 நாள் மிஞ்சி போனா 1 வாரம் 2 வாரம் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணும்போது அடுத்தடுத்த இதை தாண்டி நோக்கி நம்ம மனசு ஓடிட்டே இருக்கும். அதுதான் வந்து இங்க பிரச்சனையே. நம்மளாட்டி ஒரு வேலைய அந்த நேரத்துல ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதுல என்ன பலன் இருக்குன்னு ஆன்மீக ரீதியா வந்து எந்த ஒரு நொடியை நீங்க முழுமையா வாழ்ந்து முடிக்கிறீங்களோ அந்த நொடி அதுக்கப்புறம் உங்களோட கட்டுப்பாட்டுல வந்துடும். அறிவியல் ரீதியா பலன் என்ன, வாழ்க்கை ரீதியா பௌதிக ரீதியா பலன் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதை ஒரு விஷயத்த மட்டும் சிறப்பா அந்த நேரத்துல அதை மட்டும் செஞ்சு முடிக்கும் போது அந்த வேலையோட குவாலிட்டி, அதோட தெளிவு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க அதை லைஃப்ல நிச்சயமா ஃபீல் பண்ண முடியும். சரியா? நீங்க ஒரே நேரத்துல 4 வேலையை செஞ்சுற மாதிரி செஞ்சு, இப்ப நான் வந்து என்ன சொல்றது, சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறது, இல்ல மொபைல் நோண்டிக்கிட்டே பாட்டு கேட்டுட்டு ஜிம்முக்கு போறது,
இதெல்லாம் வந்து பிசிக்கலா வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதே ஒரு விஷயத்த மட்டும் ஜிம்முக்கு போறீங்கன்னா இந்த ஜிம்மு செய்யறத, ஒரு கையை அசைக்கிறத, கால் எடுத்து வைக்கிறத, அந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கிங் போறதுல கூட ஹெட்செட் மாட்டிட்டு போகாம கால் எடுத்து வைக்கிறது, கால் ரத்த ஓட்டம் ஓடுறது, அந்த மூச்சை வந்து சுவாசிக்கிறது, அந்த மூச்சு வந்து வயிற்று வரைக்கும் எப்படி இழுத்துட்டு மேல வருது, அப்படி ஒரு விஷயமா கண்ணு என்ன பாக்குது. அதாவது எதையுமே வந்து ஒரு ரோஜா பூவை பார்த்தோன்னு உதாரணமா சொல்றேன். ஒரு ரோஜா பூவை பார்த்தோன்னே அந்த ரோஜா பூவை மட்டும் அந்த இயற்கையா அப்படியே பாக்குறது அப்படின்றதுதான் வந்து உன்னிப்பா கவனிக்கிறது அர்த்தம். அது உள்ள பார்த்துட்டு இந்த ரோஜா பூ வந்து சிவப்பு கலரா இருக்கு, இதை வந்து பிரிச்சு எடுத்து இது வந்து எசன்ஸ் தயாரிக்கிறாங்க, இது வந்து பன்னீர் தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதை பத்தி உள்ள டீப்பா அதை பத்தி அதை பகுத்து போயிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க அதோட உணர்வை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்றது அதை ஒட்டுமொத்தமா இருக்கிறபடியே பாக்குறது, அறிவியல்ன்றது அதை பிரிச்சு பிரிச்சு பாக்குறது. சில விஷயங்களை வந்து நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது அந்த விஷயமே அங்க இல்லாம போயிடும். சரியா? அதனாலதான் அறிவியல் வந்து கடவுள்ன்ற ஒன்ன என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, எந்த விஷயம் ஒட்டுமொத்தமா இருக்கும்போது கடவுளா இருக்கோ அதை நீங்க பிரிச்சு பிரிச்சு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. அது வெறும் உரிச்ச வெங்காயம் மாதிரி. வெங்காயம் வந்து மேல இருக்கும்போது வெறும் இதழ்கள் தான், வெறும் இதழ்களால ஆனது மட்டும் தான் வெங்காயம். நீங்க அதை பிரிச்சு பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு தேடும் போது கடைசியில ஒண்ணுமே இருக்காது. இதழ்களை பூரா சின்ன சின்ன இதழ்களை பூரா பிரிச்சுட்டீங்க அப்படின்னா உள்ள வெறுமை மட்டும்தான் இருக்கும். சரியா? அதனால நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அந்த உணர்வு, இந்த நமக்குள்ள இருக்க மெல்லிய உணர்வா இருக்கக்கூடிய அந்த உணர்வை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறதுக்கான மற்ற தடைகள் எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உணர்வு நம்ம வழி நடத்த ஆரம்பிச்சிடும். அந்த உணர்வு மூலியமா இப்ப வந்து எல்லாரையுமே எல்லாமே பண்ணிருப்ப, நான் ஆசைப்படுறது எல்லாமே நிறைவேற்றுமா, எனக்கு வந்து 20 கோடி பணம் வேணும், எனக்கு 500 கோடி பணம் வேணும், அது கொடுக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் உழைச்சாதானே கொடுக்கும், நான் உழைச்சாதானே கிடைக்கும்னு கேட்கலாம் நீங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மகிழ்ச்சின்றது எல்லாருக்குமே வெளியில இருந்து கிடைக்கிற பொருளை பொறுத்து கிடையாது. சரியா? அதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு இந்த உலகத்துல ஒரு பணக்காரங்கள் இருக்கான், ஒரு ஏழை இருக்கான், ஒரு அந்த பணம்னா என்ன தெரியாம வாழ்க்கைய சாப்பாட்டுக்கு இல்லாத ஒருத்தர் இருக்கான், ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்கான், ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு வச்சுங்களேன். அவங்க கிட்ட போய் ஒரு 10 பேருக்கிட்டையும் 50 கோடி பணம் கொடுக்குறேன்னு வச்சுங்க. அந்த பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறவன் 500 கோடி வச்சிருக்கவனுக்கு 50 கோடி இல்ல 5000 கோடி வச்சிருக்கவனுக்கு 50 கோடின்றது ஒரு பெரிய விஷயமே தெரியாது. அது கொடுக்க சந்தோஷம் பெரிய விஷயமே தெரியாது. ஒரு மிடில் கிளாஸா இருக்கவனுக்கு அவன் வாழ்க்கையில மொத்தமா செட்டில் பண்றதுக்கான ஒரு அமௌண்ட் அது. ஆனா வந்து அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒருத்தனுக்கு அது கொடுக்குற மகிழ்ச்சி அப்படின்றது, இந்த 3 பேரோட மகிழ்ச்சி வந்து ஒரே மாதிரி இருக்குமோன்னு நினைச்சு பாருங்க. இருக்காது. ஏன்னா மகிழ்ச்சின்றது வெளியே இருக்க பொருளை சார்ந்தது கிடையாது. நாமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வு எந்த அளவுக்கு அதை நிறைவு கொடுக்குதோ அது மட்டும் தான் நம்மளோட மகிழ்ச்சியா இருக்கும். சரியா? இப்ப நீங்க உங்க உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இயல்பா, உங்களோட இயல்புக்கு உங்களுக்கு எது சரியானதோ, உங்களுக்கு எது தேவையானதோ அதை உங்க வாழ்க்கையில நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து மிக சிறப்பா மாறிடும். சரியா? அதுல வந்து அங்க எனக்கு வந்து நான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சிட்டேனா அப்படின்றது கேள்வி கிடையாது. நீங்க எதுவோ இருக்குதோ அதை நீங்க முழுமையா அனுபவிச்சு முழுமையா நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே போதும் அப்படின்ற மனநிலை வந்துடும். அதுக்காக போதுன்ற மனநிலை வந்துன்னா நான் பணக்காரன் ஆகக்கூடாதா, நான் வந்து இது பண்ணக்கூடாதா, நான் நினைச்சதை வாழக்கூடாதுன்றது அந்த அர்த்தம் கிடையாது. நீங்க எப்ப வந்து அந்த நொடிகளை வந்து முழுமையா வாழ்ந்து முடிக்கிறீங்களோ அடுத்தடுத்த நொடிகளை வந்து புதுசா உருவாக்கி அதையும் வந்து நீங்க முழுசா வாழ முடிக்கும் போது நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே அது இயல்பாவே ஒரு ஃப்ளோ மாதிரி உங்ககிட்ட வந்து சேரும். நீங்க ஆசைப்பட்டு தேடுற ஒண்ணு நீங்க துரத்திட்டு ஓடாம இயல்பா யார் மூலியமாவோ நீங்க நினைச்ச உடனே மிக எளிமையா வந்து இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இது வந்து நிச்சயமான உண்மை. இதை நீங்க உணர்ந்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஒரே நேரத்துல பல வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா இன்னைக்கும் எனக்கு சில நேரங்கள்ல நான் அதை உணர்வேன். நான் என்னதான் அதுல வழி நடத்தப்பட்டாலும் சில நேரங்கள்ல நான் அந்த குழப்பங்களுக்கு நாளா என்னன்னா நம்ம ஏதோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல 2 வேலை 3 வேலை செய்ய ஆரம்பிப்பேன். இல்ல அப்படின்னா மனசு வந்து எனக்கே தெரியாம சில நேரங்கள்ல கட்டுப்பாடாம ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம், இது பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம் அது யோசிச்சுட்டு இருக்கும். ஆனா நான் அந்த விஷயத்த ஏதாவது ஒண்ணு கத்துக்கிற விஷயத்துக்கு படிச்சுட்டு இருக்கும்போது வேற ஒரு விஷயத்த இதை பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அதை போய் பண்ணுவேன். அது கொஞ்ச நேரம் திரும்ப இந்த படிக்கிறதுக்கு வருவேன். இப்படி பார்த்தோன்னா அன்னைக்கு ஃபுல்லா நான் உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எந்த வேலையுமே முழுசா முடிச்சிருக்க மாட்டேன். சரியா? அதனால வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரே நேரத்துல பல மல்டி டாஸ்கிங் பண்றது திறமைன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி திறமையே கிடையாது, அது உள்ள ஒண்ணுமே கிடையாது. சரியா? 1000 விஷயத்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்றதுக்கு ஒரு விஷயத்த உருப்படியா முழுமையா பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெளிவையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனையும் 1000 விஷயம் உங்களுக்கு தராது. சரியா? அதனால
முதல்ல வந்து நம்ம மனசு எப்படி இயங்குதுன்றத அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் சொல்றேன். இந்த அறிவு வந்து நம்ம இதுல 4 விஷயங்கள் செயல்படுது. ஒண்ணு மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லுவாங்க. 4ம் என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப உங்க இன்னைக்கு வந்து நீங்க எந்திரிச்சு உட்காடுறீங்க, 10 விஷயங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றத 10ஐயும் கொண்டு வந்து நிறுத்துறது மனசு. இந்த 10ல எது முக்கியமானது அப்படின்றத கொண்டு வந்து நிறுத்துறது புத்தி. ஓகே, அந்த 10 இருக்கு பரவாயில்ல, இப்போதைக்கு முன்னாடி செய்ய முடிஞ்சது இந்த 5 விஷயங்களை கவனி அப்படின்னு சொல்றது. சித்தம் அப்படின்றது அதுல 2 தேர்ந்தெடுத்து 1 மட்டும் செய்ய ஆரம்பிக்கும். சரி, சித்தம்ன்றது அந்த 5 விஷயத்துல 2 விஷயத்த தேர்ந்தெடுத்து இப்ப நீ செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம் இதுதான் அப்படின்றத தெளிவா ஒரே ஒரு விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அகங்காரம் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம அகங்காரம்னா ஈகோ கிடையாது. இந்த அகங்காரம்ன்றது செயலை செய்யறதுக்கான ஒரு உந்துதல். சரியா, அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கும். சரியா, மனம், அறிவு, நம்மளோட உணர்வுன்றது 4 விதமா செயல்படுது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் செயல்படுது. மனசுன்றது உங்ககிட்ட இருக்க எல்லா எண்ணங்களையும் கொண்டுட்டு வந்து கொடுக்கறது. நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும், நீ காசு சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கம்பெனியை பார்த்துக்கணும், வேலையை பார்க்கணும், இப்படி எல்லா விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கும். புத்தி வந்து என்ன பண்ணும், அது எல்லாம் இருக்குதான், உனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, உனக்கு ஃபேமிலியை பார்க்க வேண்டிய பிரச்சனை இருக்கு, உனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, கம்பெனி பொறுப்பு எல்லாம் இருக்கு, அது எல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ என்ன பண்ணணுமோ இந்த விஷயத்த முதல்ல பண்ணு. நீ போயிட்டு முதல்ல சாப்பிடு, இல்ல நீ போயிட்டு பாச போயிட்டு பாரு அப்படின்ற 2 விஷயத்த 3 விஷயத்துக்கு எடுத்து கொடுக்கும். சரி, இப்ப அதுல எது பண்றது அப்படின்றத சித்தம் வந்து ஒரே விஷயம், முதல்ல நீ வண்டியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, நீ வண்டி முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்துப்போம், முதல்ல நீ போக ஆரம்பி அப்படின்னு சொல்லும். அகங்காரன்றது அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீங்க மூவ் பண்றது. சரியா, இப்படிதான் அது செயல்படுது. இப்ப இந்த உணர்வை வந்து நம்ம தெளிவுபடுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் இந்த மனசுன்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே மாட்டிட்டு இருக்கோம். நம்ம அந்த புத்தி, சித்தம், அகங்காரன்றதுக்கு எப்பயாவது நம்மளே அறியாம ரொம்ப உந்துதலா, அதாவது ஒரு 2 விஷயத்த நினைச்சுக்கிட்டு அந்த விஷயத்துல அறகுறையாதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த தெளிவை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த உணர்வை வந்து நம்ம பயிற்சி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நாளடைவுல உங்களுக்கே தெரியாம இந்த நேரத்தை இதுதான் பண்ணணும், நீங்க டைரக்டா மனசை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா புத்தி கிட்ட போவீங்க. புத்தி வந்து 2 விஷயத்த கொடுக்கும். இன்னைக்கு வந்து உனக்கு 2 வேலை இருக்கு, இந்த நேரத்துல நீ இதை பண்ணு அப்படின்றத எடுத்து கொடுக்கும். அந்த வேலையை அடுத்தது சரியா தப்பா யோசிக்காம நீங்க சரியா செய்ய ஆரம்பிச்சு அந்த விஷயத்த செய்யறது தொடங்கிடுவீங்க. அந்த விஷயத்த செய்யும் போது அது சரியானதா மட்டும்தான் இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. சரியா, இந்த உலகத்துல தேவையான விஷயம், தேவையில்லாத விஷயம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையவே கிடையாது. அது நாம கொடுக்குற வேல்யூ தான் அதுக்கு. அது நம்ம இப்போ நான் என்ன சொல்றதுன்னா, நான் வந்து நடக்கிறதுன்றது தேவையில்லாத விஷயம், நான் காலையில 5 நிமிஷம் தியானம் பண்றது தேவையில்லாத விஷயம், அதனால எனக்கு என்ன பணம் சம்பாரிச்சு கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு டைரக்டா பணம் சம்பாரிச்சு கொடுக்காது. ஆனா நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஒரு அறிவையும், அதுக்கான ஒரு தெளிவான சிந்திக்கக்கூடிய மனத்தையும், அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உணர்வையும் வந்து அது கொடுக்கும். அது வந்து இன்டைரக்டா கொடுக்கும், உங்களுக்கு டைரக்டா வந்து பணமா கொடுக்காது, அது இன்டைரக்டா செய்யும். அதனால சொல்றேன், நம்ம செய்யற எந்த விஷயத்திலையும் இது சின்ன செயல், இது பெரிய செயல் எதுவுமே கிடையாது. ஆனா வந்து எந்த நேரத்துல எந்த ஒரு செயல் வந்து மத்த எல்லா விஷயத்தையும் இது பண்ணுமோ அந்த விஷயங்களை அந்த தேவைப்படுற நேரத்தை செய்யுங்க. ஆனா அதுக்காக சின்ன விஷயத்த செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நீ எந்த சின்ன விஷயத்த செஞ்சாலும் நீங்க செய்யும் போது எந்த விஷயம் செய்யறீங்களோ அதுதான் வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த செயல் எதுனா நீங்க இந்த கணத்துல எந்த செயல் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் தான். இப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில விஷயத்த வந்து பெரிய செயல் சின்ன செயல் பிரிக்காதீங்க. முதல்ல தெளிவா ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கோங்க. செய்யற ஒரு விஷயத்தையும் ரொம்ப கச்சிதமா அந்த நேரத்துல அதுல மனசை செலுத்தி செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும் அப்படின்றத அதுவே உங்களுக்கு சொல்லும். அதுதான் உங்களுக்கு மிக சிறந்ததா இருக்கும். யாரு கொடுக்குற அறிவுரையை விட, நீங்களே வந்து வெளியில இருந்து தேடுற அறிவுரையை விட, உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு எது சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு பிரத்யேகமா மிக சிறப்பானதா ஒண்ணா இருக்கும். அதுதான் நிச்சயமா உங்களுக்கு 1000% பொருத்தமானதா இருக்கும். சரியா, அதனால முடிஞ்ச வரைக்கும் உணர்வுகளை வளர்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு என்ன கொடுக்குதுன்றதை கேட்காதீங்க, இது நீங்களே போயிட்டு அனுபவிச்சு பாருங்க. இந்த உணர்வை வளர்த்துக்கிறது மூலியமா உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும். தெளிவான சிந்தனை மூலியமா ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப உங்ககிட்ட நான் வந்து கேட்கிறேன், ஒருத்தருக்கு வந்து நான் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்றேன். இன்னொருத்தருக்கு வந்து நான் வந்து உனக்கு பணம் தர மாட்டேன், ஆனா வந்து உனக்கு வந்து நல்ல தெளிவான ஒரு சிந்தனை, ஒரு பிசினஸ் மைண்ட், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனைய வாய்ப்பா பாக்குறதுக்கான ஒரு அறிவை தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? நிச்சயமா வந்து அதான் தேர்ந்தெடுப்பீங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு 100 கோடின்றது அது நீங்க உங்ககிட்ட பணமா இருந்தது அப்படின்னா நீங்க செலவு பண்ண தீர்ந்துட்டே இருக்கும். ஆனா அறிவு அப்படின்றது அது 1000 கோடி இல்ல 10,000 கோடியும் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடியது. ஒரு சின்ன அறிவு. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா பெரிய பெரிய பிசினஸ், ஒரு
மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், எல்லா பெரிய பிசினஸுகளும் எவ்வளவு $multi-billion பிசினஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மக்களோட பிரச்சனைகளை வாய்ப்பா பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன என்ன சொல்றது ஐடியாவில இருந்து வந்தது. ஒரே ஒரு சின்ன சிந்தனையில இருந்து வந்ததுதான் வந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி. சரியா? அதனால இதுக்கு நம்ம இன்னும் சொல்றேன், நம்ம நினைக்கிற மாதிரி பணம் மட்டும் நம்மளோட செல்வம் கிடையாது. செல்வம் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்க நேரம், நம்ம கிட்ட இருக்க தெளிவான சிந்தனை, நம்மளோட ஆரோக்கியம் பிளஸ் வந்து பணம். இந்த 4 விஷயங்களும் தான் வந்து செல்வம் சொல்லுவாங்க. நம்ம வந்து வெறும் பணம் மட்டும் தான் செல்வம் நினைச்சிட்டு இருக்கோம். அதே போல இந்த செல்வத்தை வச்சு இந்த 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 நேரம், இந்த சிந்தனை, இந்த ஆரோக்கியம், இந்த 3ஐயும் வச்சு இந்த பணத்தை எவ்வளவு வேணாலும் உருவாக்க முடியும். இந்த இதுல ஏதாவது ஒரு விஷயம் குறைஞ்சது அப்படின்னாலும் அது முழுமையான வாழ்க்கை இல்லை. சரி, இதை பத்தி இது பெரிய டாபிக். நான் இதை பத்தி அடுத்த வீடியோல உங்களுக்கு தெளிவா பேசுறேன். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புனது என்ன அப்படின்னா, உணர்வு. அதாவது நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நல்லா கவனிச்சு பொறுமையா நிதானமா இந்த விஷயத்த மட்டும் கவனம் செலுத்தி அதை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை கொஞ்சமா சிறப்பாயிட்டே வரும். சரியா? நீங்க புதுசா வாழ்க்கையில கண்டுபிடிச்சாதான் புது அறிவுரையோ புது வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டே இருந்தாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. நீங்க இயல்பா செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு வேலையும் நீங்க கவனிச்சு நிதானமா ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் அதுல மட்டும் மனசை செலுத்தி நீங்க வாழ்ந்து பாருங்க. நீங்க சாப்பிடுற ஒரு 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 பருக்கை சாப்பாடு கூட உங்களுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கும். நீங்க குடிக்கிற ஒரு வாய் தண்ணி கூட உங்களுக்கு வந்து அவ்வளவு எனர்ஜியை தரும். ஏன்னா உங்களுக்கு பல வீடியோல திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த கவனம் உணர்வு 2 விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கையோட பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய தங்க வைரங்கள், அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் ஒவ்வொரு உயிருக்கும் எது அப்படின்னா இந்த கவனமும் உணர்வு மட்டும்தான். இதை தவிர இந்த உலகத்துல நீங்க அடைய வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. இதை நீங்க முழுசா இந்த 2 விஷயத்தையும் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கடவுள் நிலைக்கு சமமான ஒருத்தர் நீங்க. சரியா? அதனால என்ன திரும்ப சொல்றது அப்படின்னா, இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. உணர்வு நிலையை கொண்டுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நம்ம ஆரம்பிக்க வேண்டிய சின்ன பயிற்சி என்னன்னா, நைட்டு தூங்கும் போது எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த டைம்ல தான் நம்ம மனசை கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். எடுத்தோடனே வேலை டைம்ல நான் இதை சொன்னா உங்களாட்டி ட்ரை பண்ண முடியாது, விட்டுடுவீங்க. நைட்டு தூங்க போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூக்கம் வராம படுத்திருக்கும் போது கொஞ்ச நேரம் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்சம் நேரம் மூச்சை கவனிங்க, பொறுமையா கவனிங்க. அந்த நேரத்துல உங்க உடம்ப வந்து உணர ஆரம்பிங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் உணர ஆரம்பிங்க. உங்க ரத்த ஓட்டம் ஓடுறது, உங்க கவனத்தை வந்து கால் நுனியில கொண்டு போங்க. அப்படியே கொஞ்சமா உடம்பு ஃபுல்லா கொண்டுட்டு வாங்க. ரத்த ஓட்டம் வந்து நீங்க கவனிக்கிற இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நல்ல உன்னிப்பா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல கால் கட்ட விரல கவனிக்கிறீங்கன்னா கட்ட விரல ரத்த ஓட்டம் நிறைய ஓடும். அதே போல கொஞ்சமா இதயத்தை கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இதயத்துல ரத்த ஓட்டம் நிறைய ஓடும். அப்படி கண்ணுக்கு கொண்டு வந்தீங்கன்னா கண்ணுல ரத்த ஓட்டம் நிறைய ஓடும். நீங்க எந்த இடத்த கவனிக்கிறீங்களோ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நிறைய ஓடும். சரியா? இது வந்து சின்ன பயிற்சி மட்டும் கிடையாது. இது உங்க உடம்புல இருக்க நோயே குணப்படுத்தக்கூடியது. உங்களுக்கு நோயே வராம பார்த்துக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தியான முறை இது. இதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். ஏதாவது உங்க உடம்புல வலி இருக்கிற இடம் ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் கவனிங்க. அதிக மாற்றம் கொடுக்கும். உங்க உடம்பு மொத்தத்தையும் வந்து இது ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் பவர் வந்து உங்க உடம்புல ஏத்துற மாதிரி உங்க கவனம் தான் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய வலிமையான ஒண்ணு. அதே போல காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே லைட்டா அப்படி தூங்கிருங்க. இதை பார்த்துட்டே இருங்க, மூச்சை கவனிச்சிட்டே இருங்க. எப்போ தூங்கின்னு தெரியாது, நல்லா தூங்கிடுவீங்க. நிம்மதியான தூக்கம் வரும். இந்த தூக்கம் வந்து ஒரு குவாலிட்டியான தூக்கமா இருக்கும். நீங்க இதை பயிற்சி பண்ணிட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க உணர முடியும். அடுத்து காலையில எந்திரிச்ச உடனே ஒரே ஒரு 10 நிமிஷம் நீங்க எந்திரிக்கிற டைம், வழக்கமா எந்திரிக்கிற டைமை விட ஒரு 10 நிமிஷம் மட்டும் முன்னாடி டைம் அலாரம் வச்சு எந்திரிங்க. அந்த 10 நிமிஷம் எதுவும் பண்ணாதீங்க. எந்திரிச்சு அமைதியா உட்காந்து மூச்சை வந்து பொறுமையா இழுத்து பொறுமையா விடுங்க. விட்டுட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கே நீங்க பேசிக்கோங்க. என்ன அப்படின்னா, இன்னைய நாள் நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை இந்த டைம்ல நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெசனன்ஸ்ல நீங்க வாழ்ந்துட்டீங்க. இன்னைக்கு நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இன்னைக்கு நான் வந்து பிசினஸ் சிறப்பா பண்ணேன், இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளும் நான் சிறப்பா செஞ்சேன் அப்படின்ற ஒரு உணர்வு நிலையோட அந்த நாளை தொடங்குங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்கான விடியலா மாறும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம இதை பத்தி இன்னும் அதிகமா விவாதிப்போம். ஓகே, எல்லோருக்கும் நன்றி. எல்லாரும் நல்லபடியா வாழ்க்கையில உணர்வு நிலையை வந்து நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஆழ்மான விருப்பத்தோட இந்த பிரபஞ்சத்தோட வாழ்த்ததோட விடைபெறுறேன். வாழ்க வளமுடன்.